மை சாசி சைக்கோட ஃபைனல் பார்ட்டுக்கு நம்ம வந்துட்டோங்க. இந்த கதையில அடுத்து என்ன நடக்கும்? ஹீரோயின் அவளோட அப்ரசண்டியோட வண்டியில டிராவல் பண்ணி போயிட்டு இருந்திருப்பா. எதுக்காக போயிருப்பான்னா எல்லா டீடைல்ஸையும் தெரிஞ்சுக்கணும்ட்டு. அவளை விட்டுட்டு அவ கூட இருக்க அப்ரசண்டி கிளம்பி போயிடுறான். ஹீரோ எங்கன்னு வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டுகிட்ட கேட்க, அவன் வெளியில போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்துட்டு அவன் வந்துடுறான். என்னடி திடீர்னு வந்துட்ட அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனே காட்டாம பார்த்துட்டு இருக்க. சுத்தி முத்தி என்ன உங்க கணக்குல நாங்கெல்லாம் தெரிய மாட்டோமே, ஓவரா பண்ணுவீங்களே, எங்ககிட்ட எல்லாம் நீங்க பேச மாட்டீங்கன்னு ஆஸ் யூஷுவல் சண்டை வச்சிட்டு இருக்கானுங்க. இங்கே என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு போது, இங்க பாருங்க மாமா, நான் உங்ககிட்ட கோச்சுக்காம யார்கிட்ட கோச்சுக்குவேன். நான் என்ன ரொம்ப நம்புறேன், அதே மாதிரி உங்களையும் நம்புறேன். என்ன நீங்களும் உங்களும் நானும் பிரிஞ்சிருந்தா நல்லா இருக்காதுன்னு கையை பிடிச்சி பயங்கரமா ஃபீல் ஆக்கி விட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோட ஷோல்டர் எல்லாம் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. எங்க வீட்டுக்குள்ள வாங்குங்க, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேங்கன்னு ஹீரோயின் போயிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு இருக்கா. விடவே மாட்டேங்கிறா. எதுக்கு ஹக் பண்றத ஸ்டாப் பண்றானு? ஏன்னா அவனுங்களை சுத்தி அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்குது, டிஃப்ரெண்டா ஏதோ நடக்குது. ஆக மொத்தம் ஆனா ஹீரோவை பொழைச்சு வரனால ஹீரோனுக்கு ஹீரோ விட்டு இருக்கவே முடியல. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும் போதே பாவங்க நம்மளோட அந்த அப்ரசண்டி அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என்னடா ஆச்சு, ஏதோ ப்ராப்ளமான்னு கேட்க, ஒன்னும் இல்ல, நான் மில்லுக்கு போனேன், என்னை சுத்தி ப்ராப்ளம்ஸ் நடந்துட்டு இருக்குன்னு பேச, அவனும் ஒன் சைடா லவ் பண்றான். டைரக்டாவும் நிறைய வாட்டி சொல்லி பார்த்துட்டான். ஆனா எதுவுமே நடக்கவே இல்லை. சரி, நீ அங்க போன எங்க போனங்கிற இந்த ஸ்பின்னிங் ரூம் இதுக்கெல்லாம் போ, டாக்டர் பிராம் சொல்லி இருக்காரு, அவ சொன்ன மாதிரி செஞ்சா கண்டிப்பா நம்ம ப்ராப்ளம்க்குலாம் சொல்யூஷன் கிடைக்கும்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ ஹீரோ ஏதோ சிந்திச்சுட்டு உட்காந்துருக்கானா, ஹீரோவோட ஃப்ரெண்டு ஓடி வரான். மச்சான் அங்க ஏதோ பஞ்சாயத்து நடந்திருக்கு, என்ன நம்ம போய் பார்க்கணும், எதையோ தேடி வரும்ட்டு வேகமா கிளம்பி போறானுங்க. அதாவது இவங்க பேங்காக் போகணும். ஆனா பேங்காக்ல தான் அந்த சம்பவம் நடந்தது. அவனோட ஃப்ரெண்டு இறந்து போயிருப்பான். ஹீரோ அந்த ஒரு குற்ற உணர்வுல இருப்பான். இல்லடா அந்த இடத்துக்கு நம்ம போகணுமாடா, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குடான்னு ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். பேசிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தா ஒரு இடத்துல நிறைய பேர் இறந்து கிடக்குறாங்க. டாவோட வீட்டுலதான் யாருமே இல்லைங்க. எங்க போயிருப்பா, என்ன ஆயிருப்பா, டாவ் எங்க, எல்லாரும் எங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. நமக்கு தான் தெரியும்ல டாவ் ஓடி போன விஷயம். சரி, ஏண்டா என்னடான்னு யோசிக்கும் போதே சாப்பிட்டது எல்லாம் 2 பிளேட் இருக்கு, எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு, என்னதான்டா நடந்துச்சுன்னும் போது அப்பதான் அவங்களுக்கு புரிய வருது, அந்த இறந்து போனான் இல்லையா, அந்த விஷயத்துல இருந்து எல்லா தகவல்களும் கிடைக்குது. கிடைச்சதுக்கு அப்புறம் சரி எல்லாத்தையுமே நம்ம பாத்துக்கலாம், விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு எங்க வாய்ப்பு கிடைக்குதோ எல்லா இடத்துக்கும் போறாங்க. ஹீரோயினோட அக்கா இருக்கா இல்லையா, அவ அந்த லவ் பண்ணுவாள்ல, அந்த ஓனர் வீட்டுக்கும் போறாங்க. இங்க இருக்க எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்குடா, நம்ம என்னென்ன டீட்டெயிலா பாக்கணும்டா அப்படின்ட்டு ஹீரோ கிளம்பி போறான். ஹீரோட ஃப்ரெண்டு, டே மச்சான் என்னை விட்டுட்டு போகாதடான்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளாட்டி அது எல்லாத்தையுமே இந்த மிஸ்மரிசம் பண்ணி மாட்டிக்கிட்டான் இல்லையா, அவன் ஓட்டு கேட்டு அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கான். இவனோட தாட்டு எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். பார்த்தா ஹீரோ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி மயங்கி கிடைக்கிற மாதிரி இருக்கு, நெஞ்சில அடிபட்டு ரத்தம்லாம் வந்த மாதிரி இருக்கு. வெற்றி நமதே அப்படின்ட்டு எவனோ ஒருத்தங்க கண்ணை தூக்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்கான். அது வேற யாருமே இல்ல, அந்த மிஸ்பரிசம் பண்ணி இருப்பாங்கல்ல, அவன் தான் கண்ணை வச்சு ஹீரோ சுட வரான். பார்த்தா ஹீரோ அவனை போட்டு அடிக்க, மாத்தி மாத்தி ஃபைட் நடக்க, இவன் அவனை சுட ட்ரை பண்ண, அவன் இவனை சுட ட்ரை பண்ற, என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி கன் ஷாட் போறதுக்குள்ளாட்டியே மறுபடியும் ஹீரோவை தள்ளிட்டு அவன் கன் எடுத்து சுட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு ஆத்மா மாதிரி எதையோ ஒண்ணு காட்டிட்டு இருக்காங்க. அது ஹீரோட ஆத்மாவை எடுக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல ஹீரோ இறந்த மாதிரி, ஆனா திருப்பி அவன் பொழைச்சு வந்த மாதிரி காட்டுறாங்க. என்ன தாண்டா சொல்ல வரீங்கன்னும் போது ஹீரோயினுக்கு அது எல்லாமே ஒரு இல்யூஷனா தெரிஞ்சிட்டு இருக்கு. ஹீரோ இருக்க மாதிரியும் தோணுது, இல்லாத மாதிரியும் தோணுது. நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா நம்ம ஹார்ட் பீட் அதிகமாகும், டிஃப்ரெண்டா இருக்கும்ல, அந்த மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு ஃபீல் வருது. அதை புரிஞ்சுட்டு டாக்டர் அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோ சீரியஸா இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவன் ஃப்ரெண்டு மட்டும்தான் இன்குபேஷன்ல இருந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டுக்கு தெரியும் எல்லாம் சரியாயிடும், ஏன்னா கன் ஷாட் நடந்திருக்கும்னு. பட் ஹீரோயினுக்கு அந்த எந்த விஷயமுமே ப்ராப்பரா தெரிஞ்சிருக்காது. அப்படி இருக்கும்போது ஹீரோ எங்க போயிட்டான், ஏதாச்சு, ஹீரோ என்னவா இருக்கா அப்படின்ட்டு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டே இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து அவ கீழே குனிஞ்சு எதையும் எடுக்க போவா. பார்த்தா போலீஸ் நிப்பாரு. என்ன நீங்க வந்துட்டீங்க, உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைச்சேன், என்னாச்சு, எப்படி இங்க வந்தீங்கன்னு கேட்கும்போது, உன்கிட்ட நான் பேசணும்னு வந்தேன், உன் கூட நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ அப்ப யோசிச்சு பாக்குறான், என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல, உன்னை பார்க்கணும்னு தோணுதுன்னு. ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல முடியாம தான் இருக்கான். அவனோட ஆத்மா மாதிரி ஏதோ ஒண்ணு தெரியுது. இது எல்லாமே டாக்டருக்கும் தெரியுது, அவங்களுக்கும் தெரிவாரு போல. அதாவது அவன் அந்த இடத்துல சீரியஸா இருக்கும்போது ஒரு சில சம்பவங்கள் இங்க நடக்குது, இது இமோஷன் சார்ந்த மாதிரி இருக்கு, ஹீரோயினையும் பாத்துக்கணும் அப்படின்றனாலதான் அந்த டாக்டர் இது எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டு இருக்கான். சரின்ட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அது மனுஷன் கிடையாது, ஆத்மான்ற மாதிரி தோணுதா என்னன்னா தெரியல.
ஏன்னா அவன் பேசும்போது ஹீரோயின் கோச்சிட்டு அந்த சைடு வந்துடுற மாதிரி இருக்கு. ஏன் என் ஆள் என்னை விட்டு போயிடுறா, அவ பேசிக்கிட்டே இருக்கும்போது கூட்டிட்டு போயிடறான், எவ்வளவு திமிரு இருந்தா இப்படிலாம் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு எங்கெங்கயோ போகணும் எங்கெங்கயோ போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் தனியா நின்னுட்டு இருக்கா. நின்னுட்டு இருக்கும்போது ஹீரோவை ரொம்ப மிஸ் பண்றா. சரி வாயை மூடு, நான் உன்கிட்ட பேசலன்னும் போது, கேப்டன் எங்க இருக்கீங்க, என்னை மிஸ் பண்றீங்களான்னு சொல்ல, நீ வா என்னை பார்க்க வந்திருக்கியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆக மொத்தம் இது எல்லாமே ஒரு விதமா ஹீரோயின் மனசுக்குள்ள இருக்க இல்யூஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. ஹீரோட ஆத்மா வெளியில வந்திருக்கு. அது கூட தான் ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன பண்றது, இது எதுவுமே அவளுக்கு கொஞ்சம் விளக்கமா தெரியல. ஏன்னா லவ்ல மாட்டிக்கிட்டா இல்லையா, அவன் அங்க முடியாம இருக்கான். ஆனா அது இவளுக்கு ப்ராப்பரா தெரியவே தெரியாது போல் இருக்கு. அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. அப்பன்னு பார்த்து ஹீரோ கூட மன ரீதியா பேசிட்டு இருந்தவளை கூட்டு வந்து ஒரு குச்சியை பிடிக்க வச்சு ஏதோ சுத்தி இருக்க விஷயங்கள் எல்லாம் பார்க்க இது பண்றாங்க. மாங்க்கு கூட ஹீரோயின் வந்து வண்டியில போற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. இந்த வழியா போனா எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு போதே படகெல்லாம் கவிழ்ந்து ஹீரோ தண்ணியில இருந்து கீழே விழுந்துட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு கீழே இருந்துட்டு தண்ணிக்குள்ள இருந்துட்டு ஏதோ எடுக்க ட்ரை பண்ண, திடீர்னு அவன் முழிச்சிட்டு ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறா. ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுறா. ஒண்ணும் இல்லம்மா, சரியாயிரும் சரியாயிரும், எதையும் யோசிக்காதன்னு சொல்லிட்டு டாக்டர் சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. சமாதானப்படுத்தணும்னே, இல்ல அவரை பார்த்த மாதிரி இருக்கு, அவர் எனக்கு ஏதோ ஒண்ணு கொடுத்தாரு, எனக்கு அவர் நினைப்பாவே இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா வந்து டாக்டருக்குமே தெரியுமா என்னன்னுலாம் தெரியலங்க. சரின்ட்டு ஹீரோ கொடுத்த அந்த சாவி இருக்கு இல்லையா, அது மூலமா ஹீரோவோட வீட்டுக்கே போறா. போனா ஒரு பேலஸ் மாதிரி சூப்பரா கட்டி வச்சிருக்கானுங்க. இன்னுமுமே ஹீரோயினுக்கு தெரியலங்க ஹீரோக்கு இந்த மாதிரி முடியாம இருக்கு அப்படின்றது. தெரியாம அவங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் பார்க்க, இதாங்க உங்க ரூமு, ஜாகிரதையா இருங்க, எங்க ஆபீசர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான மனுஷன், உங்களை பாத்துக்கணும்னு ட்ரை பண்றாருன்னு சொல்லும் போதே வீட்டுக்குள்ள அவர் இருக்க மாதிரி தெரியுது. என்னது 1 பெட்ரூம் இருக்கா, அப்புறம் எப்படி நான் தங்குறதுன்ற மாதிரி அவ பேசிக்கிட்டு இருக்க, வேற ரூம் இல்ல, நீயும் நானும் நீயும் ஒன்னா தான் தங்கணும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது ஹீரோவோட ஆத்மா. இந்த ஆத்மாவோட பேசிக்கிட்டே இருக்கும்போது, சரி வா நம்ம 2 பேரும் ஒன்னா தான் தூங்க போறோம்னு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. முடியாது போங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் முடியாது, தூங்கிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து நாட்டியா ஏதோ பண்ணிட்டு இருக்கா. அப்ப நீ என்ன மிஸ் பண்ணலையா, என்ன ஹக் பண்ண விரும்பலையா, கிஸ் பண்ண விரும்பலையா, அதெல்லாம் விருப்பம் தான் இருந்தாலும் அப்படின்ற மாதிரி வேக்கப்பட்டுட்டே திரும்பி நின்னுட்டு இருக்கா. ஹீரோவும் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் பேசிக்கிட்டே இருக்கா. ஓ வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உண்மையிலேயே வந்து சூப்பரான பசங்க சூப்பரான ரசனையில இருப்பாங்க. சூப்பரான ரசனையில இருக்கும்போது தான் சூப்பரான பொண்ணையும் ஷேர் பண்ணுவாங்கன்னு இதை சாக்க வச்சு கிஸ் பண்ண ட்ரை பண்ண ஹீரோயின் கையை முறா. ஆனா ஹீரோவால கிஸ் பண்ணவே முடியல. அதனால அவனும் விலகி போயிடுற மாதிரி காட்டுறாங்க. சரின்ட்டு ஹீரோ தள்ளி போயிட்டு இருக்கான். ஹீரோ வாயை கிஸ் பண்ற மாதிரியே வச்சுட்டு இருக்க. ஹீரோயின் கிளம்பியே போயிட்டா. அட கொடுமையே, ஒரு மனுஷனால நிம்மதியா புடிச்ச பொண்ணு கிஸ் கூட பண்ண முடியாதான்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அவன் படுத்து தூங்கிட்டு இருக்க. ஹீரோயின் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு தூங்க வர, வா வந்து பக்கத்துல தூங்கு, சரி நான் தூங்குறேன், நீங்க அங்கிட்டு போய் என்ன பார்க்காம தூங்குங்களேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா. இவன் என்னடா நம்மளையே வச்சுக்கன்னு வாங்காம பாத்துட்டு இருக்கான்ற மாதிரி இது பண்ணும்போது, இங்க பாருங்க நீங்க என்ன பார்க்க கூடாதுன்னும் போது, இல்ல நீ ஒழுங்கா தூங்கிட்டு இருக்கியான்னு செக் பண்றதுக்காக தான் பார்த்தேன், அதெல்லாம் ஒரு அணி நீங்க புடுங்க வேணாம், தயவு செஞ்சு போய் தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்து இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. சிரிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு தூக்கம் வருதியா போயாயோன்னு பின்னாடி திரும்பி தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ வெறுப்பேத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் காட்டுறாங்க என்னன்னா, அந்த மிஸ்மரிசம் பண்ணவன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு சுத்தி நடந்தது எல்லாமே ஒரு லூப் ஹோல் மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவன் எப்படியோ ஒரு வழியா அந்த இடத்த விட்டுட்டு நம்மளோட வில்லன் கேங் அவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவன் கையில ஒரு கன் இருக்கு. சரி அப்ப அவனை போட்டுட்டோமா, உயிரோட இருக்கோமா இல்லையா, அவன் தலையில அடிபட்டது, இந்த மிஸ்மரிசம் பண்ணது எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி வந்து போயிட்டே இருக்கு. இப்ப வந்து அவன் கன் ஷாட் பண்ணியிருப்பான், நிறைய கெடுதல் வேலை எல்லாம் பார்த்திருப்பான். அது எல்லாமே அவன் மனசுக்குள்ள வந்து போய்கிட்டே இருக்கு. அவனுக்கு ஒருவேளை நினைவு வந்துருச்சா என்னமோ. அவனுக்கு அடுத்து ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல ஹீரோட ஆத்மா யாருக்குமே கேட்காது. ஃப்ரெண்டு சோகமா உட்காந்துருக்கு, ஐசியூ வார்டுல இருக்காரு. ஏன்னா ஹீரோ ஒரு பயங்கரமான ஆபரேஷன் உள்ள போயிருப்பாரு. அப்பதான் புரிய வருது ஹீரோக்கே, அவன் வந்து உயிரோட இல்ல, அதாவது அவன் ஆத்மா வெளியில இருக்கு, சீரியஸா கிடக்குறான்ட்டு. ஹாஸ்பிட்டல்ல ஹீரோவே பார்க்கும்போது தான் இது ரொம்ப பேடான சுச்சுவேஷனா இருக்கு, அப்புறம் எப்படி ஆளுக்கு மட்டும் நான் பேசுறதெல்லாம் கேக்குதுன்ட்டு அவனோட பாடியோட அவன் வந்து செட் ஆக ட்ரை பண்றான். ஆனா அவனால உள்ள உட்காரவும் முடியல, வெளியில வர மாதிரியே இருக்கு. அப்பன்னு பார்த்து இவன் ரொம்ப சீரியஸான கட்டத்துல இருக்காரு, இவரை வந்து இங்க வச்சிருந்தா பத்தாது, நம்ம பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும், சோ வந்து நீங்க அவனை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயினுக்கு அதெல்லாம் தெரியாது. ஹீரோவை நினைச்சு ஃபீல் ஆயிட்டு வெக்ஸ் ஆயிட்டு இருக்கா. அதனால ஹீரோ தங்கியிருக்க இடத்துக்கே வந்து டாக்டர் தூக்கி போட்டுறான். இங்க பாரு உன் ஆளுக்கு இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அவ வந்து முடியாம இருக்கா, நீ ஆத்மாவா இருக்கன்றது தெரியாது, நீ கூட இருக்கன்னு நினைச்சிட்டு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதா நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காட்டினா ஹீரோவோட அந்த சீரியஸான கட்டத்தினால பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போக, டேய் நான் இங்க இருக்கேன்டா, சொன்னா கேள்டா, நான் இங்க இருக்க விரும்பலன்னும் போது, நான் இந்த இடத்த விட்டு போயே தீருவேன், என்னமோ நடக்குது அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டு தனியா புலம்பிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயின் தேடிட்டு இருக்காரு, கேப்டன் எங்க இருக்கீங்கன்னு.
நீங்க என்ன பைத்தியமா? என்ன விட்டு எங்க போறீங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்க. இல்லடாமா, நான் வந்து உன் கூட தான் இருக்கேன்னு சொல்ல. நீ ஆத்மா கூட பேசிக்கிட்டு இருக்கடா பாப்பா. நான் உண்மையிலேயே உயிரோட இல்லைன்னு ஹீரோ என்னமோ சொல்ல ட்ரை பண்ணாலாம். அது நடக்குமா? என்ன வச்சு கண்ணாமூச்சி விளையாடாதீங்க. நீங்க என்ன விட்டு போகாதீங்க. ஒருவேளை நீங்க இறந்துட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. அப்பதான் ஹீரோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணவா வேணாமான்னு சொல்ல. நான் எப்பயுமே உன் கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு ஹீரோ இலைமறைக்காய அந்த உண்மையை சொல்ல ட்ரை பண்றான். நம்ம யாரையாவது லவ் பண்ணா அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா, அது நம்ம ப்ராப்ளம் மாரி. எந்த சூழ்நிலையிலயும் அவங்கள விட்டுட்டு போ முடியாதுன்னு சொல்லும்போது, ஹீரோ அவ கைய புடிக்க ட்ரை பண்ணுவான். ஆனா புடிக்கவே முடியாது. ஆத்மா கூட பேசுறது அவளுக்கும் புரிஞ்சிரும். ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. "எனக்கு தெரியாதா நீ ஆத்மான்னு? நீ என் கூட இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் வந்து உன்ன பார்க்க கூட போலன்னு" சொல்லிட்டே வந்துட்டு, ஹீரோவ பார்க்க ஹீரோயின் போயிருப்பா. "எல்லாம் சரியாயிடும்" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே, அக்காவோட அந்த வில்லன் லவர் இருக்கான் இல்லையா? அவனும் வந்துடுறான். இவன போட்டு தள்ளணும்ன்றது தான் அவனோட பெரிய எய்மா இருக்கு. ஏன்னா, அவனோட அந்த ஆத்மா திருடுற பிசினஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கண்டுபிடிக்கிறது யாரு? ஹீரோ. அதுக்கப்புறம் அந்த டாக்டர்ன்றனால, அவனும் வந்து பார்க்க வந்திருப்பான். சரி, உங்க அக்கா என் கூட தான் இருக்கா. அவள நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்னு ஒரு மாரி பேச, சரிங்க, சரிங்க எல்லாமே பண்ணுங்கங்க. அப்படின்ற மாரி சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்க. அந்த வில்லத்தனத்த டாக்டர்காரன் கண்டுபிடிச்சுறான். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா, இது எல்லாத்தையுமே எல்லாருக்குமே வெளிச்சம் போட்டு காட்டணும்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பட் உண்மையிலே என்ன ப்ராப்ளம் அப்படின்றத அப்பாவும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆத்மாவ திருடுறவன் ரொம்ப பலசாலியா தான் இருப்பான். அவன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. டாக்டரு இவனுக்கு எல்லா ப்ராப்ளத்தையும் சரி பண்ணணும்ட்டு ஹீரோவ காட்டி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ முழிச்ச மாரி காட்டிட்டு இருக்காங்க. நான் நல்லா தான் இருக்கேன். என் உயிர் நல்லா வந்துருச்சுன்னு. இதுக்கெல்லாம் காரணம் டாக்டர் தான். அவன் தான் ஹீரோவுக்காக இந்த விஷயம்லாம் பண்ணியிருப்பான். எப்படியோ ஒண்ணு. நமக்கு புடிச்ச பொண்ணு நல்லா இருக்கணும்னா, அவளுக்கு புடிச்ச யாராவது நல்லா இருக்கணும்னு சொல்ல, உடம்பு வலிக்குது, கை கால்லாம் வலிக்குதுன்னு பேச, இல்ல நீ என் பக்கத்துல இருந்து தூங்குனேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வேணா மாமாக்கு ஒத்தாசையா வந்து தூங்குறியா? உன் ஒத்தாசை எதுக்குன்னு தெரியும் போயாயோ அதெல்லாம் பண்ண முடியாதுயா. ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் உன் பக்கத்துல வந்து தூங்குவேன் அப்படின்னு ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் என்ன கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆனது, அவனை சுத்தி இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸையும் வந்துட்டு தெரிஞ்சுட்டு டாவ் எப்படியாவது பழி வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கா. அவ பழி வாங்குறத யோசிக்கும் போதே நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் இருப்பார்ல, அவர் வந்துட்டு இந்த கெட்ட போலீஸ் எல்லாரோட வீட்ல இருக்க பொருள்லாம் வந்து சர்ச் பண்ண வந்திருப்பாரு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. வந்து பார்த்தா, வேற ஒருத்தர் வந்திருப்பாரு. வேற யாரும் இல்ல, இந்த கெட்ட போலீஸ் இருக்கான்ல வந்தோனே, "வாடா என்ன இங்க?" அப்படின்னும்போது, "இல்லங்க சுத்தி பார்க்க வந்தேன். சுத்தி பார்க்க என் வீடு என்ன பொருட்காட்சியா?" அப்படின்னு அவர் புடிச்சுற. புடிச்சுட்டு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, கன்ன வச்சுலாம் அவர் மிரட்டிட்டு இருக்காரு. அவிங்க எல்லாம் ஒரே கேங்கா தானே இருந்தாய்ங்க. கன்ன இடுப்புல வச்சு சொருகிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே எக்ஸாக்ட்லி சீக்கிரம் சரியாயிடும்னு அவிங்க பேசின ஃபிளாஷ்பேக் எல்லாம் காட்டிட்டு இருக்காங்கங்க. இவங்க எல்லாருமே கூட்டு களவாணி தான். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அவன் போனதுக்கு அப்புறமா, இந்த வில்லன் குரூப்ல இருக்கவன், அவன் கூட இருக்க அப்ரசண்டிய வந்து உள்ள தள்ளி விட்டுருவான். இங்க ஹீரோவும், ஹீரோயினும் ஒரு வழியா பெட் ரிட்டர்ன் ஆயிட்டு ஹீரோ சரியாயிட்ட மாதிரியும், அவன வந்து அந்த தள்ளுவண்டிலலாம் வச்சு ஹீரோயின் கேர் பண்ணிக்கிற மாரியும் காட்டுறாங்க. எல்லாருமே ஹீரோ வந்துட்டான். சேவ் மை ஹீரோ அப்படின்ட்டு ஏதோ ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வேற யாரும் இல்ல, அந்த டாக்டர் தான். அவன் வந்து கேப்டன் அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். நான் அவர்கிட்ட தனியா எதா இருந்தாலும் டீல் பண்ணிக்கிறேன்னு தனியா கூட்டு போய் பேசுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அதுக்கப்புறமா செகண்ட் லீனும் சேர்ந்து எங்க போறாங்க அப்படின்னா, அந்த வில்லன் குரூப் இருக்காங்க எல்லாம் அவன் எல்லாம் செய்யறதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கம் பார்த்தா பாவத்தை நம்மளோட ஹீரோயினோட அப்ரசண்டிய கடத்திட்டு போயிட்டு இருக்கானுங்க. இந்த விஷயம் தெரியாம இவனுங்க எப்படியாவது நம்ம சர்ச் பண்ணி எங்கெங்க அவங்க போயிருக்காங்க, என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு வில்லன் குரூப் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு தயாரா இருக்க. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் மொத்தமா வச்சு கார்ல இருந்து யாரையா கடத்திட்டு போறாங்க. அதுக்கப்புறம் சுத்தி இருக்க சம்பவம் எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். யார் யாருக்கோ கால் பண்ணி எல்லா கேமராவையும் எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் மயங்கி இருக்காளா இல்ல தூங்குறாளான்னு தெரியலங்க. தூங்கிட்டு இருக்கா போல. தூங்கிட்டு இருக்க டைம்ல பக்கத்துல இருந்த ஹீரோவை காணா. எங்க போயிட்டாரு, எங்கெங்க போயிட்டீங்க அப்படின்ட்டு எல்லா பக்கமும் தேடிட்டு இருந்தா, அங்க பார்த்தா ஹீரோயினையும் கடத்திட்டு வந்திருக்கானுங்க. அட கொடுமைக்காரங்களா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பார்த்தா, எதுக்காக இவங்க கடத்தி வச்சிருப்பானுங்கன்னா, ஹீரோயினு, அதுக்கப்புறம் அந்த பெரிய பிரசண்டி இவங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்தாதான் ஹீரோ வருவான். ஹீரோவை போட்டு தள்ளணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் கூட இருக்க அந்த அப்ரசண்டி ஏற்கனவே செய்வனெல்லாம் வாங்கியிருப்பான் இல்லையா, அவனோட ஆத்மாவை யாரோ கொல்ல போறாங்க போல. அவன் சாகிறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து 3 பேரையும் ஒண்ணா அடிச்சிருக்கும் போது நான் சாக போறேன், நான் எவ்வளவு லவ் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும் அந்த பிள்ளைய பத்தி, இதெல்லாம் யோசிக்கணும்னு பேசிட்டு இருக்கும்போது இறந்து போயிடுறான். செத்துறாதடா செத்துறாதடான்னு சொல்லும்போது பார்த்தா அவன் ஆத்மாவை களவாண்டுருவானுங்க. அதுக்கப்புறமா ஹீரோவும் செகண்ட் லீடும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க போன்ல. கடத்தி வச்சிருக்கிறது வேற யாரு, அக்காவோட அந்த லவ்வர்னு காட்டிட்டு இருந்த வில்லன் தான். அவன் சரியான கெட்டவனா இருப்பான் போல. ஹீரோவுக்கும் ஹீரோவுக்கும் அதுக்கப்புறமா செகண்ட் லீடுக்கும் கால் பண்ணி மிரட்டிட்டு இருப்பான். எங்க நீங்க வராதீங்க வராதீங்கன்னு ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கா. பாக்குறதுக்கு இந்த சிறுத்தை படத்துல வர சீன் இருக்குல்ல, ஏ ராக்கெட் ராஜா வந்துருவாருடா, அவர் உங்களை ஜிந்தா தோத்தா பண்ணிருவாடான்ற மாதிரி ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்க. ஏமா பாப்பா, அவன் வரானோ இல்லையோ, அவன் ஆத்மாவும் ஒரே தான் நசுக்கி நான் நாக்குப்பூச்சியை போற மாதிரி போட்டுருவேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. மாத்தி மாத்தி என்னென்ன காட்டுறானுங்கன்னா, இந்த மோ வந்து இப்ப
நம்மளோட அந்த வில்லன் கிட்ட சண்டை போட ட்ரை பண்றான். செய்வன செய்யறவன் எல்லாருமே இருக்கானுங்க. இவங்களுக்குள்ள ஒரு ஃபைட் வருது. இவங்களுக்குள்ள எல்லாருமே அடிச்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுங்குள்ள நம்ம டாவ் இருக்கல்ல, அவ வேகமா வந்துட்டு ஹீரோ கிட்ட பேச வரா. அவ ஆத்மா மாதிரி தெரியறா. என்னடா நடக்குது இங்கன்ற மாதிரி இருக்கு, என்னாச்சு அப்படின்னும் போதுதான் தெரிய வருது, அவ பண்ண தப்புக்கு எல்லாத்துக்குமே ஒரே தண்டனையா கிடைச்சிரும். நம்மளோட டாவும் இறந்து போயிருக்கா போல. இறந்து போறது மட்டும் இல்லாம அவ ஆத்மாவை நான் என்னோட கூட்டிட்டு போறேன், நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நாங்க எதுல ஒண்ணு சேர்ந்தோமோ இல்லையோ, இப்ப நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். இதுதான் எங்களோட விஷயம். நாங்க பண்ண தப்புக்கான தண்டனை தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனாலதான் இறந்து போயிட்டோன்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. வேற எதுவும் இல்ல. ஹீரோவை சேஸ் பண்ண வரும்போது ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பானுங்க. அதை தான் சுத்தி முத்தி சொல்லிட்டு இருக்கானுங்க. மொத்தம் பாருங்களேன், நாம மத்தவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு ட்ரை பண்றோமோ அது திருப்பி எப்படியோ நமக்கு தான் நடக்குது. அதுங்குள்ள எப்படியாவது ஹீரோயினை காப்பாத்தணும்னு ஹீரோ வந்துடுறான். அவனை சுத்தி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரையும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. கூட இருக்க ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டான். இறந்து போனோன்னு நீங்க வந்துடணும், உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பேசும்போது இந்த வில்லன் இருக்கான்ல, இதுக்கெல்லாம் காரணம் நான் தாண்டா, எல்லாத்தையும் பண்ணது நான் தாண்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கான். ஆனா ஹீரோவால ஏன் எதுவும் பண்ண முடியலன்னு தெரியல. அவன் கழுத்தை நெருக்க நெருக்க ஹீரோ பாத்துக்கிட்டே இருக்கான். ஹீரோயினோட உயிர் போய்கிட்டே இருக்கு. அவன் அந்த மயக்க நிலைமைக்கு போயிட்டே இருக்கா. ஹீரோயினோட ஆத்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ கண்ணு முன்னாடியே வெளியில போகுது. நீ என்னடா குத்துக்கள் மாதிரி நின்றுட்டு இருக்கேன்னு எனக்கே கோவம் வருது. என்னாச்சு ஏன்னு எனக்கு புரியல. ஒருவேளை இவனும் ஆத்மாவா தான் இருப்பான் போல. அதனால பார்த்தோம்னா இப்போ வெளியில வந்த இவனை போலீஸ் பிடிக்கிறதுக்காக தயாரா இருக்காங்க. கண்ணு வச்சு சுடுற மாதிரி காட்டுவாங்க. பட் இவனால இந்த இடத்துல இருந்துட்டே நிறைய இடங்களுக்கு போக முடியும், அதான் உண்மை. அதுக்குள்ளாட்டி பிளாஷ்பேக் மாதிரி ஒரு விஷயத்த காட்டுறாங்க. இறந்து போன ஒரு பொண்ணோட ஆத்மாவை உறிஞ்சுறத இவ பாத்திருப்பா. அதாவது ஹீரோயினோட அக்கா பாத்திருப்பா. இதை பத்தி விசாரிக்க, நான் ஒன்ன வச்சிருக்கதே அதுக்கு தாண்டி அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு ஒரு கத்தி எடுத்து அக்காவை குத்துற மாதிரி காட்டுறாங்க. அதுக்குள்ளாட்டி கரண்ட் போயிருக்கும். மறுபடியும் இந்த போலீஸ் டீம் எல்லாருமே வரானுங்க. இது எல்லாமே லூப் ஹோல் மாதிரி திருப்பி திருப்பி நடக்க அக்காவை அரைஞ்சு கீழே தள்ளி விட்டுருவான். அதுக்கடுத்து ஹீரோ வந்துட்டு எப்படியாவது அவளை தூக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். மூச்செல்லாம் கொடுத்து ட்ரை பண்ணுவான். கழுத்தை பிடிக்கும் போது பார்த்துட்டு இருந்தவன் இப்ப மூச்சு கொடுக்கும் போது தான் தெரிய வருது ஹீரோயின் இறந்து போயிட்டான்னு. அவளோட ஆத்மா அவன் கண்ணு முன்னாடியே இருந்துட்டு இருக்கும் போதுதான் ஹீரோக்கு அவளோட ஆத்மா தெரியுது. இங்க பாருங்க கேப்டன், நான் இறந்து போயிட்டேங்க, இப்ப உங்க கண்ணு முன்னாடிதான் இருக்கேன், இதுக்கு ஒன்னும் யாரும் பண்ண முடியாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே தாவோட ஆள் இருக்கேன்ல, அவ வர வந்துட்டு இந்த மாதிரி இவளை நானும் கூட்டிட்டு போறேன்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்க கூட வரேன், பட் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் இவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி, கொஞ்ச நேரம் தான் மட்டும்தான் எங்களுக்கான டைமு, நான் உனக்காக எல்லாமே பண்ணேன்லன்ற மாதிரி சொன்ன உடனே 2 பேரும் பேச போறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட்ட பேச போல எப்படியாவது காப்பாத்தணும்ன்றதுக்காக மாத்தி மாத்தி ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காங்க. இவன் அவன் அடிக்க, அவனை இவன் அடிக்க, சண்டை பெருசா போயிட்டு இருக்க. அக்காவை எப்படியோ காப்பாத்திடுறாங்க. மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தரும் அடிச்சுட்டு கிடந்துட்டு இருக்கானுங்க. இந்த ஆத்மாக்கள் எல்லாமே வெளியில வந்துகிட்டே இருக்கு. சொல்ல போனா இந்த கெட்டவன் இருக்கான் இல்லையா, அவனை சுத்தி இருக்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு. அதுங்களாட்டி என்ன நடக்கும்னா, அந்த கத்தியை வச்சு எப்படியாவது குத்தணும்னு யோசிச்சிருப்பாங்க. ஒரு புல்லட்டை வச்சு ஏதாவது பண்ணி அவனை சுடணும்னு யோசிச்சிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எப்படியோ அவனை சுட்டுருவாங்க. சுட்டதுக்கு அப்புறம் பார்த்தா உண்மையிலே இவனோட உயிர் பிரிய போகுது. வேற ஒரு பொண்ணு கிட்ட இருந்து ஆத்மாவை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ளவே எப்படியோ ஒரு வழியா ஹீரோ கூட இருக்கான் இல்லையா, அந்த பழைய ஃப்ரெண்டு, அவன் வந்து இந்த வில்லனோட ஆத்மாவை சீஸ் பண்ணி எடுத்துட்டு போயிடறான். ஹீரோயின் ஆவியா இருக்கா, ஐயோ ஓகேன்னு கேட்க, ஆவியானதுக்கு அப்புறம் என்னடா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. எல்லா பட்டாம்பூச்சியும் பறக்குது. அதாவது பட்டாம்பூச்சின்றது நிறைய பேரோட ஆத்மா. யார் யாரு நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களா இருந்தாங்களோ எல்லார் ஆத்மாவையும் அவன் திருடி இருப்பான். அந்த ஆத்மாவெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கு. ஹீரோயினோட அம்மா இருக்காங்க, ஹீரோயினோட அப்ரசன்ட் இருக்கான், அதுக்கப்புறமா ஹீரோயினோட அப்பாவும் வருவாங்க. சரி, கொஞ்ச நேரம் இவங்க இதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கணும் போது ஹீரோனை தூக்கிட்டு எப்படியாவது நம்ம போயிட்டு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு இடத்துல படுக்க வச்சு ஏதாவது பண்ணணும், டாக்டர் ட்ரை பண்ணிடான்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டர் ஏதாவது பண்றான். இவளுக்குள்ள உயிர் ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. இன்னும் அவசாகம்லாம் கிடையாது, கவலையப்படாதீங்க, ஏதாவது பண்ணி நம்ம அவளை சரி பண்ணானும் போது ஹீரோயின் அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிறா. எல்லாமே சரியாயிடும்ல அப்படின்னு பேச, கண்டிப்பா சரியாயிருண்டாமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோயினும் அம்மாவும் பாத்துக்கிறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேச என் பொண்ணு நல்லா இருக்காளன்னு. ஏன்னா இவங்க அம்மாவோட ஆத்மாவை தேடி ஆரம்பிச்ச கதை எப்படியோ போயிட்டு இப்ப ஹீரோயினே ஆத்மாவை வந்து நிக்கிற லெவலுக்கு இருக்கு. என்னை விட்டுட்டு நீங்க ஹகீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, இந்த கதையில நான் இல்லைன்னா எப்படி அப்படின்னும் போது அப்பா வராரு. அப்பா வந்தோடனே என்னங்க ஒய்ஃப்ன்ட்டு ஒய்ஃபை பார்த்தோன்னே சந்தோஷத்துல ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒரு வழியா இத்தனை வருஷம் இல்லாம ஆத்மாவா மாறினதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருக்காங்க. என் பொண்ணு ஆத்மாவா மாறிட்டால, நம்ம குடும்பமே ஆவியா மாறிட்டோம்ல, என்னடா நடக்குது இங்க, என்னாச்சுடாமா உனக்கு, நீ ஏண்டாமா இப்படி மாறிட்டேன்னும் போது உண்மை எல்லாத்தையும் சொல்ல, ஏண்டாமா நீ இறந்து போன, என்னாச்சு அப்படின்னு அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருக்க. சுத்தி இருக்கவங்க, உங்க அப்பா இத்தனை நாளா அவர் ஆத்மாவை கொடுக்காம இருந்தாரு, உனக்கு ஏதோ உயிர் இருக்க மாதிரி இருக்கும், டைம் முடிய
போகுது வேற, நீ உயிரோட இருக்கியா இல்லையான்றத காலம் தான் டிசைட் பண்ணணும் போது நான் ஃபர்ஸ்ட் போறேன் என் பொண்ணுக்காகன்னு சொல்ல, அதுங்குள்ள என்ன நடக்குது ஏது நடக்குதுலாம் தெரியலைங்க. சரி நான் என் பொண்ணுக்காக எல்லா விஷயத்தையும் பண்றேன், அப்பாவுக்கும் எனக்கும் தெரியும் நீ கண்டிப்பா பொழைச்சிருவேன்னு சொல்லும்போது அவங்களோட ஆத்மாவில இருக்க பவர் எல்லாத்தையுமே மொத்தத்துக்கு இவளுக்கு கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே நான் போயிட்டு வரப்பான்னு சொல்லிட்டு 2 பேர் காலிலே விழுந்து ஹீரோயின் ஆசீர்வாதம் வாங்குறா. அப்பன்னு பார்த்து எல்லா ஆத்மாவையும் மொத்தமா கொடுக்க இவனோட கூட இருக்கவனும் கொடுக்குறான். எதுக்குன்னா நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணேன், எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும், கடைசி வரைக்கும் உனக்கு புரியல, எனக்காக நீ ஹாப்பியா இருக்கணும் இந்த உலகத்துலன்னு சொல்ல, அடி பாவி என்னடி கடைசியில இவன் ஆத்மாவே நீ வாங்கிட்டேன்ற மாதிரி இருக்கு. ஹீரோயின் உயிரோட வரா. 2 பேர் கால்ல, அதாவது அம்மா அப்பா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதோட இன்னைக்கான நாள் முடியுது. அப்படியே ஹீரோயினும் முழிச்சிடறா. முழிச்சுறதோட மட்டும் இல்லைங்க, ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோவும் சரியாயிடுறான், ஹீரோயினும் சரியாயிடுறாங்க. இவங்களோட லைஃப் செம்மையா போயிட்டு இருக்குங்க. இனிமே நான் உன்னை எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டேன், நான் இருக்கேன்னு சொல்ல செகண்ட் ஹீரோட வேலை என்ன, ஹீரோவும் ஹீரோயினும் சேரதை பார்த்து தூரத்துல இருந்து ஒரு புன்முறுவல் பண்றது, அதைத்தான் அவங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி இந்த மிஸ்மரிசம் பண்ண நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருடைய ஆத்மாக்களும் கிடைக்க வருது. எல்லாருமே வந்து ஒருத்தன் புதைக்கிறான், இன்னொருத்தன் எரிக்கிறான், இன்னொருத்தன் தூக்கி எறிகிறான். எதுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னா திருப்பி மறுபடியும் முதல்ல இருந்து லைஃப் ஸ்டார்ட் பண்ண ஹீரோயின் ஏதோ ஜூம்பா கிளாஸ் மாதிரி வச்சு ஒப்பா ஒப்பா கிப்பா கிப்பா சுப்பா சுப்பான்னு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது மூலமா வைரல் ஆயிட்டு நிறைய வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் இவ வாக்குறுதி கொடுத்தா என்ன நடக்கும், சுத்தி இருக்க இடத்துல நிறைய கெட்டவங்க எல்லாம் வருவாங்க, காமெடியா நிறைய விஷயங்கள் நடக்கும்ல. அப்படி அவங்க பாஸ் இறந்து போயிட்டாரு இல்லையா, அந்த வில்லன் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அந்த மனுஷன் இறந்து போயிட்டனால அவரோட நகை பொருள் பணம் எல்லாத்தையுமே அவங்க கூட இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பானுங்க. பொம்மை துப்பாக்கி இருக்குல்ல, அதை வச்சு இப்ப என்ன நடக்குதுன்னா சம்பவங்கள் தான் நடக்குது. ஆவிகளை ஹீரோவால பார்க்க முடியும் அவனுக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுல இருந்து. சோ இனிமே வந்து குடும்பமா ஆவியை பார்த்துட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பொம்மை துப்பாக்கி எல்லாம் வச்சுட்டு இனிமே நீ ஹாப்பி ஆயிரியாயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டாக்டர் இருக்கான் இல்லையா, அவனோட லைஃப் அவனுக்கு பிடிச்ச மாதிரி மாறிடுது. அவன் கூட இருக்க எல்லாருமே நல்லா பார்த்துட்டு ஹாப்பியா இருந்துட்டு இருக்கான். என்ன ஆகுது ஏது ஆகுதுன்றதை விட ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான லவ் கிடைக்கணும்ல, அது கிடைச்சிட்டு இருக்கு. போலீஸ் கெட்டப்ல போயிட்டு ஹீரோ உட்காரான். உட்கார்ந்தோடனே எங்க போலீஸ் போலீஸ் போலீஸ்ன்னு எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் ஓட ஹீரோயின் ஓட ட்ரை பண்றா. ஆபீசர் ஆபீசர் விடுங்க விடுங்க அப்படிங்கிற, ஏன் நான் உன் புருஷன்டி அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்க, என்ன இதுதான் அப்படின்னோடனே ஏங்க நீங்க வந்திருக்கீங்க இங்க அப்படின்னோடனே சரி சொல்லிட்டு வர மாட்டீங்களான்னு போது 2 பேரும் கையை பிடிச்சிக்கிறாங்க. பிடிக்கும் போது உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை வேணுமா பொம்பளை பிள்ளை வேணுமான்னு பேசுறதோட கதை முடியுதுங்க.